உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும். செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise Lord. Hallelujah. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகின போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகின போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகின போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகின போல் என்னை சுமந்திடும். யெகோவா ஈரே, எல்லாம் சொல்லுமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும்,
என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அவர் அனைத்து எல்லாவற்றையும் நமக்காக அருளி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் நம்மை நடத்துகிறவர், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மளை கொண்டு போய் விடுகிறவர். நன்றி சொல்லுவோமா எல்லாம் ஆண்டவருக்கு. அப்பா நன்றி நன்றி நன்றி. நம்ம எல்லாம் யாரால் பிறந்தவர்கள்? தேவனால் பிறந்தவர்கள். நம்ம எல்லாம் தேவனால் பிறந்தவர்கள். நம்ம எல்லாம் உலகத்தை ஜெயிப்பவர்கள். எல்லா மலைகளும் நமக்கு முன்பாக பதறாகும். எல்லாம் சொல்லுவோமா, எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா மலைகளும் எங்களுக்கு முன்பாக பதறாகும். எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலானவை எல்லாம் உங்களுக்கு முன்னால எது எது இருக்கோ அதெல்லாம் இப்ப செம்மையாகுது. எதெல்லாம் உங்களுக்கு முன்னால கோணமானலா தாறு மாறா வாழ்க்கையில இருக்கோ, எதெல்லாம் ஒழுங்கீனமா இருக்கோ அதெல்லாம் இப்ப நீங்க துதிக்கிற வேலையில அதெல்லாம் நேராகுது. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கோணலானவைகள் எல்லாம் நேராகுது, கரடானவைகள் எல்லாம் சமமாகுது, பள்ளங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் நிரம்புது. இயேசுவின் நாமத்தில் இப்பவே நிரம்புது. நீங்க துதிக்கும் போது அவர் ஆடி பாடி கொண்டாடுகிற வேலையில எல்லா பள்ளங்களும் நிரம்புது, எல்லா கரடுகள் சமமாகுது, எல்லா கோணலானவைகள் நேராகுது, எல்லா வெறுமைகள் எல்லாம் நிரம்புது. ஓ ரபவர ஷலதரலரபா. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நம்ம தேவனால் பிறந்தவர்கள், நம்ம எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நமக்கு வாழ்க்கையில குறையே இல்லை. எல்லாம் சொல்லுமா, எங்களுக்கு குறை இல்லை, குறை இல்லை. எங்களுக்கு சுகத்துல குறைவு இல்லை, எங்களுக்கு பலத்துல குறைவு இல்லை, எங்களுக்கு ஆசீர்வாதத்துல குறைவு இல்லை. ஏன்னா நம்ம தேவனால் பிறந்தவர்கள். சில சமயம்லாம் என்னடா ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கிய, ஒன்றும் நமக்கு ஒரு சுவாரஸ்யமா இல்லையே, ஆண்டவர் பக்கத்துல பார்த்தா கூட இல்லாத மாதிரி இருக்குதே, ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு நினைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் காரியங்கள்லாம் வரும். உட்காந்து ஜெபம் பண்ணுவோம் பாருங்க, ஜெபம் பண்ணி பண்ணி பார்த்தா பதிலே கிடைக்காத மாதிரி இருக்கும். பைபிள் வாசிச்சு வாசிச்சு பார்ப்போம், அதுலேருந்து வார்த்தையே வராத மாதிரி இருக்கும். அந்நிய பாஷை பேசி பேசி பார்ப்போம், ஏதோ ஒரு வார்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எது நடக்குதோ எது நடக்கலையோ, அது எப்படி இருக்குதோ எப்படி போகுதோ, உங்கள் லைஃப்பில் அவர் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணி இப்படி போட்டிங்கன்னா அது போட்ட உடனே வராது. 10%, 20%, 30, 40, 50 வரும், 90 வரும், 99 கூட வரும். 99.9 வரும்போது கூட அது காப்பி ஆகிருக்காது, பேஸ்ட் ஆகிருக்காது. ஆனால் அந்த 100 வந்தவொன்னே பாருங்க, அந்த ஃபைல் இருக்கிறது எல்லாம் இந்த சிஸ்டத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது எத்தனை கோடி ஃபைல்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி சில பேரோட வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறார். திடீர்னு ஆண்டவரே எதுவுமே பேசாத மாதிரியே இருக்கும் சூழ்நிலைகள். ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவர் எவ்வளவு பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறார் என்று. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம்ம கண் இன்னும் பார்க்கல, காது இன்னும் கேட்கல. நான் பார்த்த நன்மைகள்லாம் இருக்கல என் லைஃப்ல, இந்த நன்மைகள்லாம் வந்துருமா? நான் பார்த்துருக்கிறேன், அவங்க லைஃப்பில் அந்த நன்மையை பார்த்துருக்கிறேன், இவங்க லைஃப்பில் இந்த நன்மையை பார்த்துருக்கிறேன். அந்த நன்மைலாம் எனக்கு வருமா? நீ பார்க்காத நன்மை வருதுன்றார் வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன ஆண்டவரே இது வரைக்கும் நீ நன்மைன்னு பார்த்துருக்கிறீல? ஆமாம், என்ன நன்மை ஆண்டவரே? இந்த செழிப்பு, இந்த சுகம், இல்லைன்னா இந்த ஐஸ்வர்யம், இல்லை வேற என்னென்ன லிஸ்ட்டு போடுங்களேன். உங்களுக்கு ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய இன்கம், இதெல்லாம் நம்ம மனசில் நினைப்போமே. நம்ம வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், இதெல்லாம் நைட்டில் நான் போடுவியா? ஆண்டவர் பாப்பாரு, இதுதான் எழுதிருக்கியா? ஐயோ, ஓ உன் கண்ணு இன்னும் பார்க்கலப்பா அப்படின்னுவாரு. என்ன ஆண்டவர் சொல்ற? இதுக்கு மேலப்பா,
இதுக்கு மேல உன் வாழ்க்கையில நடக்க போகுது. ஆண்டவர் என்ன ஆண்டவர் சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது, என் லைஃப்ல எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கே அப்படின்னா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா, எதுவுமே ஆண்டவரே உதவி செய்யாத மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா, ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணாத மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பெருசா பண்ண போறாரு, பெருசா பண்ண போறாரு, பெருசா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. பெருசா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாருடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெருசா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. பெருசா ஒரு சின்ன கல்யாணம்னா ஒரு 10 பேருக்கு, ஒரு 50 பேருக்கு, ஒரு 100 பேருக்கு சமைக்கிறது ஈஸிங்க. நீங்க செலிப்ரேட் பண்ண போறது பெரிய கல்யாணம், பெரிய விஷயம், பெரிய செலிப்ரேஷன். அந்த பெரிய செலிப்ரேஷனுக்கு தோரணம் கட்டணும், பந்தல் விரிக்கணும், நிறைய ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருக்கு. உங்களை ஆண்டவர் கொண்டாட வைக்க போறாரு. உங்களுக்கான நீங்க கொண்டாடுவதற்கு நீங்க எதையும் ப்ரிப்பேர் பண்ண வேணாங்க, நீங்க கொண்டாடுவதற்கு அவர் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவாரு. அப்பா அம்மா புள்ள கல்யாணத்துக்கு புள்ள போய் ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்குமா, அவங்க அப்பா அம்மா என்ன செய்வாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் நான் பண்ற ப்ரிப்பரேஷனு. அவங்க போவாங்க, இது மண்டபம் புக் பண்ணுவாங்க, ஃபுட்டுக்கு ஆளை புக் பண்ணுவாங்க, என்னென்ன செய்யுங்க, கல்யாணத்துக்கு என்னென்ன தேவை எல்லா விஷயமும், சேரு போடுறது எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஏங்க, என் புள்ள கல்யாணம் நல்லா செலிப்ரேஷன் ஆகா ஊகான் இருக்கணும், அவன் நல்லா என்ஜாய் பண்ணணும். நம்ம அப்பா அம்மா நல்ல ஒரு கல்யாணத்தை நமக்காக, அது படிப்பா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், அப்பா பார்த்துக்குவாருங்க. ஹல்லேலூயா. போய் செலிப்ரேஷன் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நான் காலையில வந்து இங்க அப்படியே ஆராதிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து ஒரு கழுகை தான் பார்த்தேன். ஸோ கழுகை பார்த்த உடனே ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆண்டவர் கழுகை பற்றி சொன்னது எடுத்துக்கோங்க. உபாகமம் 32:11 வசனம் படிங்களேன். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. கழுகு என்னமா செய்யும், கூண்டிலேயே உட்கார வச்சிடாது, கூண்டிலேயே செட்டில்மெண்ட் பண்ணிடாது. கடைசி வரைக்கும் அந்த குஞ்சுகள் என்னமா செய்யும், எடுத்து தான் தோல் மேல வச்சுக்கிட்டு ஒரு டைம் தெரியும், நீ கூண்டுல இருந்த வரைக்கும் இருந்த உன் டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீ அடுத்தது என்ன தெரியுமா, நீ என் மேல நான் உன்னை சுமந்து போகிற ஒரு டைம்னு இருக்கும். ஆண்டவர் நம்மளை சுமந்து கொண்டு போவார். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அந்த கழுகு என்ன தெரியுமா செய்யுமா, மேலே இருந்து உச்ச போயிட்டு அதோட குட்டியை விட்டுடும். அந்த குட்டி எப்படி இருக்கும், டேடா இவ்வளோ நாள் சோறு ஊட்டி பால் ஊட்டி தாளாட்டி வளர்த்த தாய் மேலே கொண்டு போய் என்னை விட்டுடுச்சே, என்ன ஐயோ இப்போ பார்த்தா தாயை காணோம், அந்த குஞ்சு மட்டும் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஆனா அது கீழே தரைக்கு வரத்துக்குள்ள அந்த தாய் திரும்ப வந்து அதை தூக்கிட்டு போய் திரும்ப அந்த ஹைட்டுக்கு, அப்பா அம்மா வந்துட்டாங்க, திரும்ப நம்மளை ஹைட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சந்தோஷப்படும் போது திரும்ப ஹைட்ல கூட்டிட்டு போய் அது திரும்ப என்னமா செய்யும், திரும்ப அதை கீழே விடும். ஏன் தெரியுமா, கழுகுக்கு தன் குஞ்சு ஒரு கழுகாக மாற வேண்டும் என்பதற்காக. என் குட்டி அது குட்டியாவே இருக்கக்கூடாது, அது ஒரு மொட்டமா இருக்கக்கூடாது, அது ஒரு கழுகுன்னு அதுக்கு தெரியணும், அது ஒரு கழுகுன்னு அதுக்கு தெரியணும், அதால பறக்க முடியும், பறக்கிற தாளந்து அதுக்குள்ள இருக்குன்னு அதுக்கு தெரியணும். அதுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனா அதுக்குள்ள இருக்கிறது அதுக்கு தெரியாது. அது என்ன போல ஒரு கழுகா மாறணும். ஆண்டவர் சொன்னாரு, நான் ஆராதிச்சிட்டு இருக்கும்போது நான் சில பேர் அப்படிதான் தூக்கிட்டு போய் விட்டேன், அவங்க கொஞ்சம் பயந்தாங்க, ஐயோ ஆண்டவரே விட்டுட்டீங்களே, உதவி செய்ய மாட்டீங்களா, உதவி செய்ய மாட்டீங்களா, இல்ல நீ எலும்பு 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 சீயோனே உன் வல்லமையை தரித்து. இன்னொரு இடத்துல உன் ஒளி வந்தது,
உங்க பலன் வந்ததுங்க. பாருங்க, தூக்கிட்டு போய் ஹைட்ல விடும் போது திடீர்னு பார்த்தா எங்கப்பா என் தாயை காணோம். இது வரைக்கும் நான் அன்பா நேசிச்ச தாய் திடீர்னு காணுமே எங்கன்னு அந்த குஞ்சு பரிதவிக்கும் போது அந்த தாய் அப்படியே அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னத்துக்கு தெரியுமா? நீ ஒரு கழுகா மாறணும். நீ நாளைக்கு 4 குஞ்சுகளை சுமந்துக்கிட்டு போகணும். நீ நாளைக்கு 4 கழுகுகளை உருவாக்கணும். இந்த மாதிரி. ஆனா அந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, நான் சொன்ன அதான் ஆண்டவரே எங்க நம்ம தேடுற டைம் என்ன தெரியுமா? அந்த குஞ்சு தேடுற டைம் தான். எங்க அம்மாவுக்கு ஐயோ ஒரு அரவணைப்பு இருந்துச்சு, ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு, எங்க அப்படின்னும் போது சில இடங்கள்ல ஆண்டவர் நம்மை பயிற்றுவிக்க பழக்குவிக்க ஆசைப்படுகிறார். ஏன்னா கூட்டிலே உட்காந்துட்டோம், கால் நடக்கிறது கூட தெரியாது பாருங்க, பறக்கிறது இல்லை, ஒரு கூட்டிலே வாழ்றது இல்லை. நீங்க பறந்து போய் பல கூடுகளை உருவாக்குகிறவர்களாக, பல கழுகுகளை உருவாக்குகிறவர்களாக கர்த்தர் உங்களை நம்மை இப்ப மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொரு வசனம் இருக்கும், கழுகுகளை போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள். இந்த வசனம் வந்துச்சு. இங்க பாருங்க, இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்குல்ல. நான் சொல்றேன், இது இல்லை, ஒரு புது பலன், நியூ ஸ்ட்ரென்த் வருது. அந்த கழுகுக்கு ஒரு பலன் இருக்கும், அந்த பலன் இல்லாத இழந்துருமா, அந்த இறகுகள்லாம் விழுந்துருமா. விழுந்ததுக்கு அப்புறம் திரும்ப அதுக்கு சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த முளைக்க ஆரம்பிக்கும் போதே அதுக்கு புது ஸ்ட்ரென்த்தும் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த புது ஸ்ட்ரென்த் வந்தோடனே அது என்னமா செய்யுமா, அந்த சிறகு இல்லாமல் இருந்துச்சுல, அந்த சிறகு வந்தோடனே அந்த சிறகை விரிக்கும். இப்ப என்ன தெரியுமா, நியூ ஸ்ட்ரென்த். ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் இருந்த உங்க ஸ்ட்ரென்த் இல்ல, ஒரு நியூ ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுக்கிறாரு. அந்த புது பலன்ல நீங்க என்னமா செய்வீங்க, உங்க செட்டைகளை அடித்து இது வரைக்கும் நீங்க போகாத உயரத்துல நீங்க பறப்பீங்க. போகாத உயரத்துக்கு நான் பார்த்தேன், ஒரு கழுகு அது உயரமா பறந்ததை பார்த்தேன். நீங்க பறப்பீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க பறப்பீங்க, உயரமா பறப்பீங்க. ஐயோ என் பலன் போயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படிங்க என் பலனா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இது என்ன தெரியுமா, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் பலன், கிறிஸ்துவின் பலன். இந்த புது பலன் என்ன தெரியுமா, மனுஷனுக்குன்னு ஒரு பலம் இருக்குங்க, அந்த பலத்துல தயவு செய்து வாழ்ந்துடாதீங்க. நமக்குன்னு ஒரு பலம் இருக்குங்க. என் வயசுக்கு ஒரு பலம் இருக்கு, அம்மாவோட வயசுக்கு ஒரு பலம் இருக்கு. சத்தியமா அந்த பலத்துல வாழ்ந்துடக்கூடாது. எனக்கு சில விஷயங்கள் தெரியும், அதுல நான் வாழ்ந்துடக்கூடாது. நான் வாழ வேண்டியது எந்த பலத்திலனா, இயேசுவின் பலத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அந்த பலம் எல்லாவற்றையும் செய்யும். உங்களால் செய்ய முடிந்ததையும் செய்யும், செய்ய முடியாததையும் செய்யும். நம்ம பலம் என்ன தெரியுமா, இதுதான் லிமிட்டு, அதுக்கு மேல எதையும் செஞ்சிடாத, அதுக்கு மேல உன்னால முடியாதுன்னு சொல்லும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுளுடைய பலன் என்னமா சொல்லும், போ நான் உன் கூட வருவேன், நீ ஒரே ஆளை அடிக்கிற மாதிரி மீதியானியரை முறியடிப்ப. என்ன ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் பலம் ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி லட்சக்கணக்கான பேர் அடிப்படா. ஆமா, அதுதான் இயேசுவின் பலம். என் பலம் மறைவான இடத்துல வார்கோதுமையை அடிச்சுக்கிட்டு இருக்கும், என் பலம் அதுதான் என் பலம். ஆனா இந்த கிறிஸ்துவின் பலம் வரும்போது பாருங்க, கர்த்தருடைய பலன் வரும்போது பாருங்க, இது மீதியானியரை ஒரு ஆளா அடிக்கிற மாதிரி நீ அடிப்பப்பான்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பலத்துல நம்ம வாழ அழைக்கவே இல்லை, நம்ம கர்த்தருடைய பலன், நியூ ஸ்ட்ரென்த் வருதுங்க, ஒரு புது பலன் வருது. இது வரைக்கும் ரிசீவ் பண்ணுங்க. அப்படியே நீங்க இது வரைக்கும் லைஃப்ல பார்க்காத ஒரு, நீங்க உணராத நியூ ஸ்ட்ரென்த், அந்த நியூ கடவுளுடைய ஸ்ட்ரென்த்துங்க, கர்த்தருடைய ஸ்ட்ரென்த்துங்க, என்னுடைய பலம். அவர் சொல்றாரு, அவரையே கொடுத்தாருல. ஆமா, அவர் எனக்குள்ள இருக்கிறாருங்க, ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு.
ஆனால் ஏசப்பாவோட பலன் இல்லையோ? அப்படியா? அவர் நமக்குள்ள அந்த ஒரு முதல கதை தெரியுங்களா? குரங்கு வந்து அந்த முதலைக்கு நல்லா நாகப்பழத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குமா. அந்த நாகப்பழத்தை அந்த முதல்ல சாப்பிட்டுட்டு அவங்க ஒய்ஃப்டையும் போய் கொடுத்தோன்னா அவங்க ஒய்ஃபு முதல்ல சொல்லுமா, அடடா நாகப்பழமே நல்லா இருக்குது, இந்த நாகப்பழத்தை சாப்பிட்ட குரங்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதை கொண்டு வாங்க, அதை சாப்பிடணும்னு சொல்லிடுமா. உடனே இது என்ன செய்யுமா, வந்து என் ஒய்ஃபை உன்னை பார்க்கணும்னு சொல்ல வா என் முதுகில். குரங்கு நம்பி அந்த முதல்ல மேலே ஏறி போயிடுமா. பாதி தூரம் போயிட்டு சொல்லுமா, நான் பாதி தூரம் வந்த உடனே ஐயோ நான் சொல்லுமா உன்னை அடித்து என் ஒய்ஃபுக்கு கொடுக்க போகிறேன்னு. அப்போ சொல்ல, ஐயோ அது முன்னாடியே சொல்கிறது இல்லையா? ஏன்னா என் குடலை கயட்டி மரத்தில் தொங்கு விட்டு வந்திருக்கிறேன், அதனால் நீ திருப்பி கூட்டு போ, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு. அந்த மாதிரி ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது, எப்பப்பா நான் உனக்குள்ளே வரும்போது என்னுடைய பலத்தாலெல்லாம் வரமாட்டேன், என் பலத்தை கைட்டி அந்த மரத்தில் மாட்டிட்டு தான் வரேன், அப்படியா சொன்னார். இல்லை நான் உனக்குள்ளே வரும்போது என்னுடைய வல்லமை வரங்களோட நான் வரமாட்டேன், என்னுடைய மகத்துவங்களோட நான் வரமாட்டேன், என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட உன்ட்ட வரமாட்டேன், அப்படியா சொன்னார். எப்படி மாதிரிக்கிறாரு. இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? கடவுளுடைய பலன், கடவுளுடைய ஸ்ட்ரென்த்து. அந்த அந்த கான்சியஸ்ல வாழணும். ஏதாவது ஒன்று செய்ய முடியலையா அவங்க வாழ்க்கையில, நீங்க என்னமா நினைக்கணும், நான் இருக்கிறது கடவுளுடைய பலம். தாவீது சொன்னார், கர்த்தரை நான் எப்பொழுதும் என் முன்னாடி வச்சிருக்கிறேன். இந்த தாவீதுக்கு கோலியாத்தை பார்த்தாலும் கர்த்தரை வச்சுதான் பார்ப்பான். யாரை பார்த்தாலும் கர்த்தரை வச்சு பார்த்து பழகிடணும் பாருங்க. கர்த்தரால் இது முடியுமானா ஈஸியா முடிஞ்சிடும். ஆனா கர்த்தரை வைக்காம வேற ஏதாவது பார்த்தோம், அதுவும் நமக்கு தெரியும் வேதத்துல. ஹல்லேலூயா. ஒண்ணு, ஆண்டவர் நம்மளை அவரை போல மாற்ற ஆசைப்படுகிறார். கிறிஸ்து போல மாற அவரை போல. இந்த கழுகுக்கு என்ன ஆசை? என் குழந்தை ஒரு கழுகா மாறணும், அதை நான் பயிற்றுவிக்கணும், அதை நான் உருவாக்கணும். என் குழந்தை ஒரு கழுகு குஞ்சாவே இருந்துடக்கூடாது, அது ஒரு மொடமா பறக்க முடியாம மொடமா இருந்துடக்கூடாது. அது பறக்கிறது, அந்த பறக்கிற சக்தி அதுக்குள்ள இருக்குன்னு என் குழந்தைக்கு தெரியணும். அது கூட்டிட்டு போய் விடும். ஒரு நேரம் தாயை தேடும், எங்க ஐயோ தாய் இல்லையேன்னு கஷ்டப்பட்டு அதுக்கு சிறகுகளை அடிச்சு 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 அது பழகி அது கழுகா மாறும். ஆண்டவர் சொன்ன, சில நேரம் என் பிள்ளைங்க சிலதை கத்துக்கணுன்றதுக்கு நான் கூட இல்லாத மாதிரி, ஆனா அந்த தாய்களுக்கு என்னமா செஞ்சுட்டு இருக்கோம்? அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், குட்டியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், விட்டுடும். குட்டி மேலதான் போக்கஸ் இருக்கும். என்ன செய்து ஆண்டு மத்தேயு 10 பார்க்கிறோம், அனுப்புனார் எல்லாத்தையும், போங்க எடுத்து படிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தமிழத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த கழுகு நினைச்சதுல நான் மட்டும் கழுகா இருக்கிறது இல்லப்பா, என் பிள்ளையும் கழுகா மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்னமா செய்யறாரு? எப்பா நான் மட்டும் அற்புதம் அடையாளம் செய்யறது இல்லப்பா, நீங்களும் செய்யுங்க. நோய்களை நீங்களும் நீக்கணும், வியாதிகளை நீக்கணும், மரித்தோரை எழுப்பணும். இப்ப கீழே இருக்கும் பாருங்களேன், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். அதாவது போகையில், எப்பா நீ போகும்போது அப்படியே ஒரு 5 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துருங்க. வீட்டில் சொல்லுவாங்க, ஏங்க கடைக்கு போறீங்களா, போகும்போது ஒரு 5 கிலோ தக்காளி, அப்படியே வரும்போது 2 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படி சொல்லி அனுப்புவாங்களா நம்ம வீட்டில்? இவர் என்ன பண்றாரு? சாதாரணமாக சொல்றாரு, போகையில் வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்க. நீங்க அப்படி போவில்லப்பா, நீ போகும்போது என்ன பண்ணிடு? வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கிடு. அடுத்தது படிங்களேன், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். என்னங்க சாதாரணமா சொல்றாரு? குஷ்டரோகிகளை சுத்தமாக்கிடுங்க. அடுத்தது மரித்தோரை எழுப்புங்கள். அடடா, இதுதான் கடவுளின் பார்வை. எவ்வளவு சிம்பிளா சொல்றாரு பாருங்க. நமக்கு என்ன தெரியுமோ, ஐயோ பிரதர் எனது வியாதிகளை சுகமாக்குறதா எவ்வளவு பெருசு, எனது குஷ்டரோகிகளை நம்ம சுகமாக்கணுமா? என்ன பிரதர் 40 நாள் ஃபாஸ்டிங் போடணும் பிரதர்,
ஐயோ அதுக்கெல்லாம் என்னென்ன செய்யணும் பிரதர்? இந்த மரித்தோரை உயிரோட எழுப்புறதா? ஐயோ இது ரெண்டா கூட பரவாயில்ல, இந்த மூணாவது ஒண்ணு இருக்குது, என்ன மரித்தோரை உயிரோட எழுப்பணுமா? படிங்க அடுத்தது. பிசாசுகளை துரத்துங்கள். பிசாசா? எங்க பிரதர்? பார்த்தா அது என்ன துரத்துற மாதிரி இருக்குது, நான் அதை போய் துரத்துறதா? அடுத்தது படிங்க. இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுங்கள். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரா? இலவசமாய் கொடுத்தார். அல்லேலூயா. ஃப்ரீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு ஃப்ரீயா ஆண்டவர் கொடுத்ததையே நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கணும்? இன்னுமோ கிடைக்காத இதுக்காக வரோம். நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இமயமலை உச்சியில போய் உக்காந்து தவறுந்தா தான் கிடைக்கும். அந்த மாதிரி சில பேர் உக்காந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் கிஃப்ட்லாம் கிடைக்கிறதுக்கு போய் அமைதியா இமயமலை உச்சியில உட்காரணும்னு அவசியம் இல்லை. அவருடைய சிறகுகளின் நிழல்ல வந்துட்டாலே போதும், அவர் சட்டைகள் அடைக்கலம் புகுந்தாலே போதும், அவர்கிட்ட போய் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். இவர் எப்படி சொல்றாரு? கூப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போடுறாரு பாருங்க. இதெல்லாம் என்னமா சொல்ற? சாதாரணமா சொல்றாரு. அதாவது எதையுமே பெருசா பார்க்காதீங்க, எதையுமே பெருசா பார்க்காதீங்க. நீங்க எதை பெருசா பார்க்குறீங்களோ அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்க. கரெக்டுங்களா? நம்ம எதை பெருசா பார்க்குறோமோ, எனக்கு ஒரு பெரிய மணி வேணும்னு வச்சுக்கோங்க, அதை தான் பத்தி பேசிட்டு இருப்பேன். இல்லை என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிற ஒரு விஷயம் இருக்கும், அது பெருசா இருந்தால் அதையே தான் பேசிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு ஒரு காரியம் இருக்கும், எனக்கு ஒரு வியாதியிலேருந்து சுகம் வேணும், அதை நான் பெருசா பேசிட்டு இருப்பேன். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எது பெருசு அப்படின்னு நான் பார்த்து இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நம்ம நினைக்கிறோமோ அதையே தான் நம்ம ரொம்ப பேசிட்டு இருப்போம். நம்மளை அறியாமலே அதுதான் நம்ம வாழ்க்கையில பெருசாவும் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பெருசா பாரு. அவரை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அவரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம், வேற எதை பத்தியும் பேச ஆக மாட்டோம். இந்த மற்றதெல்லாம் பார்க்க, என்னடா நம்மளை பத்தி இவன் பேசவே மாட்டேங்கிறான், நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், நம்ம ஒரு வியாதி இருக்கிறோம், நம்ம ஒரு பிரச்சனைன்னு இவன் வாழ்க்கையில இருக்கிறோம், நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானே. என்னதான் அதுக்கு ரோஷோன்னு இருக்கதானாங்க செய்யும். ரோஷோன்னு ஒன்று இருக்குல்ல, ரோஷோன்னு ஒன்று இருக்கணும். அதுக்கும் அது பார்க்குது, ஒரு நாள் பார்க்குது, 4 நாள் பார்க்குது, 5 நாள் பார்க்குது. இவன் காலையில் எழுந்தா நம்மளை ஏசுன்னு ஏசை பற்றி தான் பேசுகிறான், வேத வார்த்தையை பற்றி தான் பேசுகிறான். நம்மளும் ஒரு தரித்திரம்னு இருக்கிறோம், நம்மளை பற்றி எதாவது பேசுகிறானா, நம்மளை கண்டுக்கிறானா, நம்மளை மதிக்கிறானா, 5ஆவது நாள் என்ன செய்யும்? பெட்டி படிக்க தூக்கிட்டு ஓடிடும். அதை நீங்கள் பெருசாகவே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லாரும் கோலியாத்தை பெருசா பார்த்தாங்க, ஆஹா ஓஹோ அவனை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இஸ்ரேல் தேசம் எல்லாம் பேசுதுப்பா அவனை பற்றி, அவன் பெருமையை பற்றி பேசுது. ஒரே ஒருத்தன் வந்தான், ஆண்டவருடைய பெருமையை பேசினான், அவ்வளவுதான். அது வரைக்கும் ஒரு ஒரு நாட்டுக்கே பெருசா இருந்தவன் சிறுசாய் மாறினான். ஒரே ஒருத்தவன் ஆண்டவரை பத்தி பேச ஆரம்பிச்சனால. கோலியாத்தை பத்தி பேசவே வேணாம். நம்ம கோலியாத்தை பத்தி பேச, அவனுடைய உயரம் எத்தனை தெரியுமா, அவன் போட்டிருக்கிற மார்க்கவசம் எத்தனை தெரியுமா, அவன் கையில ஒரு ஈட்டி வச்சிருப்பான் தெரியுமா, அவன் முன்னாடி ஒரு கேடயம் பிடிச்சிட்டு ஒருத்தவன் போவான் தெரியுமா. அதெல்லாம் வேணாம். நான் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அவரை பத்தி தெரியும், வேற எதை பத்தியும் தெரியணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். ஆனா ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, ஒரே ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க. வசனம் சொல்லுது, தேடுங்கள் கண்டடைவீர்கள். அவரை மட்டும் தெரிஞ்சுக்க தேடுவோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்க. அப்ப அவரை தேடுங்க. அதான் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை அவரை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மற்றது எல்லாம் நம்மளை தேடி வரும். நம்மளை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கூட்டம் வருங்க. நம்மளை தெரிஞ்சுக்கணும், யாருப்பா இவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கப்பா.
அப்படி சொன்னாங்க. தானியேல்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஐயா யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் நம்மளை சொல்ல வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.